rude and impolite behavior. Sometimes certain family members are in the habit of being rude and aggressive. Not only does this destroy the peaceful atmosphere at the home, but also creates a bad name for the family. How would you react when the clerk at the office counter does not listen to your request carefully, telling you that he is busy and asks you to come later? Would you like to associate with a colleague of your office who refuses to do her part of the work, talks rude, misbehaves, and other colleagues misbehaves with the other colleagues, and is always in an aggressive mood? Rude and impolite behavior of staffs can be quite disturbing and embarrassing for the organization. ஸோ இந்த இடத்துல வந்து ரூட்னஸ் அண்ட் இம்பாலைட் பற்றி பேசியிருக்காங்க. அதாவது உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர் ஒரு சில கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கத்திட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி ரூடாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது அந்த ஃபேமிலி அட்மாஸ்பியரே அந்த பீஸ்ஃபுல்லே இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அந்த அட்மாஸ்பியரே இதாக போயிடுது. அது அந்த ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப எம்பரசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்அடிக்குவேட் நாலேஜ் ஆஃப் ஸ்கில்ஸ், இது ஈஸியாக சொல்லிடுறேன். இன்அடிக்குவேட் நாலேஜ் ஆஃப் ஸ்கில்ஸ்னாக்கா வேலை செய்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு அந்த நாலேஜே இருக்காது, அந்த ஸ்கில்லே இருக்காது, பட் அவர் வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பார். இது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அங்கே இருக்க வேலை செய்கிறவங்களுக்கு எதுவுமே கற்றுக்கவும் மாட்டாங்க, இவரும் எதுவும் கற்றுக் கொடுக்க மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் இருக்காருனாக்கா அவர் டாக்டர் வந்து பேஷண்ட்டோட ப்ராப்ளமை தீர்வு பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கணும். ஒரு எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிஷினை இது பண்ணும்போது பார்க்கும்போது அந்த மிஷினை வந்து சரி பண்ணுற ஒரு ஸ்கில் இருக்கணும். இதெல்லாம் தெரியல அப்படின்னாக்கா அந்த அது அவங்க எந்த இடத்துல வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அது லாஸ் தான். ஸோ இதே மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது வீட்டில் ஒரு ப்ராப்ளம் வருது, சீரியஸான ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கணும். யாருக்காவது ஏதாவது சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ் வருதுனாக்கா அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கணும், அதுக்கு என்ன மெஷர்ஸ் இருக்கணும், அது எவ்வளோ டேஞ்சராக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாத்தையும் நாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லேக் ஆஃப் நாலேஜ்னால நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நியூட்ரிஷனாக சாப்பாடு சாப்பிடணுன்ட்டு எல்லாமே சொல்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டிசீசஸ் சில பேருக்கு வரும். நைட் பிளைண்ட்னஸ் வரலாம், குவாய்டர் வரலாம், தைராய்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வர ஒரு விஷயம். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த லெசனில் அது எப்படி நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே டெவலப் பண்ண முடியும், ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். தென் வேஸ்ட் யுவர் ரிசோர்ஸஸ்னாக்கா நம்ம ஒரு இடத்துல வீட்லேயே ஆகட்டும், வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், இல்லை சொசைட்டிலே ஆகட்டும், இல்லை என்வாயர்மெண்ட்லேயே ஆகட்டும், இதை நம்ம ரிசோர்ஸை வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வாழ்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சமைக்கணும்னாக்கா நமக்கு கேஸுங்கிற ஒரு ரிசோர்ஸஸ் வேணும். நம்ம வீட்டில் வந்து எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாக்கா நமக்கு எலக்ட்ரிசிட்டிங்கிற ரிசோர்ஸ் வேணும். நம்ம வீட்டில் வாஷ் பண்ணணும், ஏதோ வாஷ் பண்ணாக்கா நமக்கு